எனது பெயர் எம்ஜிஎஃப் லயன் கிரீட் விஷா. இந்த மண்ணில் பிறந்து இந்த மண்ணில் வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கும் இந்த மண்ணின் மைந்தர். ஏறக்குறைய 30 ஆண்டுகள் அனைவருக்கும் எனது பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் புத்தாண்டு வாழ்த்துக்கள் அனைவருக்கும் எனது பாராட்டுகளும் மனமார்ந்த நன்றியினையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஏறக்குறைய 30 ஆண்டுகளாக அன்னதானம் செய்து கொண்டிருக்கின்றோம். என்னுடன் நான் அரிமா இயக்கத்தில் 36 ஆண்டுகளாக பணியாற்றி கொண்டிருக்கின்றேன். என்னுடன் அரிமா நண்பர்கள் மட்டுமில்லாமல் வேறு சமுதாயத்தில் இருப்பவர்கள் பலர் இணைந்து, ஜெயின் சமுதாயத்தில் இருப்பவர்களும் என்னுடன் இணைந்து இந்த அன்னதானத்தில் நடத்தி கொண்டிருக்கின்றோம். அது மாத்திரமில்லாமல் நம்ம ஒரு 6-7 வருடங்களுக்கு முன்பு கண்ணன் டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் மூலமாக ஒரு மாநாடை நடத்தி எல்லா 50-60 இல்லங்களை வரவழைத்து அவர்களுக்கு நாங்கள் துணிமணி இந்த மாதிரி அடிக்கடி நீங்கள் பசங்களை கூட்டிகிட்டு போகிறீங்க, எங்களை யாரும் கவனிக்கிறதுக்கு ஆள் இல்லைன்னு சொல்லி, அப்புறம் அவங்க ஒரு 225 பேரை 6 இல்லங்களிலிருந்து சேகரித்து எங்களுடைய ஜெயின் சமுதாயத்தின் மூலமாக பல்வேறு கிட்ட ஸ்பான்சர்ஷிப் வாங்கி 6 பஸ்ஸுகளை ஏற்பாடு பண்ணி கூட்டிகிட்டு போனோம். எங்கே ஈஷா யோகா போய் அங்கே டிக்கெட் ஃப்ரீயாக வாங்கி மத்தியானம் லஞ்சுக்கு, மார்னிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம், ஈவினிங் டீ ஸ்நாக்ஸ் எல்லாம் ஏற்பாடு பண்ணி எல்லாமே ஈஷா யோகா சுற்றி காமிச்சிட்டு திரும்பி கொண்டு போய் அவங்க இருக்கிற இடத்துக்கே விட்டுட்டோம். அந்த ப்ரோக்ராம் பண்ணியிருந்தோம். இப்போ லேட்டஸ்ட்டாக 12/1/2025 போன ஞாயிற்றுக்கிழமை கண்ணில்லாதவர்களும் ஹேண்டிகேப் ஊனமுற்றவர்களுக்கும் ஒரு 125 லேடிஸை தன்னார்வ தொண்டு நிறுவனங்கள் அப்படின்னு சொல்லி எல்லாம் ஹோம்ஸுடைய அசோசியேஷன் ஒன்று இருக்குது. அவங்களும் இங்கே லயன்ஸ் கிளப் ஆஃப் கோயம்புத்தூர் வெஸ்ட்டும் இணைந்து அவங்க ஒரு ப்ரோக்ராம் பண்ணாங்க. அவங்க டான்ஸு மியூசிக்கெல்லாம் அவங்க கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாத்துக்கும் துணிமணி கொடுத்தோம். அப்புறம் மத்தியானம் லஞ்ச் கொடுத்தோம். மார்னிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். ஈவினிங் டீ அண்ட் ஸ்நாக்ஸ் கொடுத்தோம். இதுக்கெல்லாம் ஜெயின் சமுதாயத்தில் இருக்கிற 5-6 அசோசியேஷன் ஸ்பான்சர்ஷிப் கொடுத்தாங்க. அவங்க நல்லா எங்கள் கூட சப்போர்ட் பண்ணுறாங்க. லைன்ஸ்காரங்களும் வந்திருந்தாங்க. இது அந்த ப்ரோக்ராம். அடுத்த ப்ரோக்ராம் இன்றைக்கி நாங்கள் திரும்பி ஒரு 200 பசங்களை பெருமாநல்லூரில் இதே மாதிரி கோவை கொண்டாட்டம் மாதிரி ஒரு ஃபேண்டாஸ்டிக் பார்க் இருக்குது. அதை கூட்டிகிட்டு அங்கே அது பேர் அங்கே கூட்டிகிட்டு போகலான்னு ஒரு ஐடியா வச்சுருக்கோம். அநேகமாக அது February லாஸ்ட் இல்லை மார்ச்சில் அதுக்கு பிளான் பண்ணுவோம். ஏன்னா 200 பேரை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபா செலவாகுது. பட் நாங்கள் அதை ஏற்பாடு பண்ணிடுறோம் ஸ்பான்சர்ஷிப் மூலமாக. தொடர்ந்து பணிகளை நடத்துவதற்கு எங்கள் அரிமா சங்கம் லைன் சுப்பிரமணியம், லைன் சுபாஷ் சுப்பிரமணியம், எங்கள் தலைவர் லைன் அழகு ஜெயபாலன், கவுன்சிலர் லைன் அழகு ஜெயபாலன், வேட்கு அரிமா சங்க நண்பர்கள், ஆளுநர், துணை மாவட்ட ஆளுநர் அனைவரும் ஒருங்கிணைந்து என்னுடன் கைகோர்த்து பணியாற்றுகின்றார்கள் அவருடைய சப்போர்ட்டுக்கு. அதே போல் ஜெயின் சமுதாயத்தில் நொக்கோடா ஜெயின் யுவக் மண்டல், ஸ்தானக்வாசி ஜெயின் யுவக் மண்டல், ஜெயின் அசோசியேஷன் ஒரு 5-6 அசோசியேஷன் இருக்குது. எல்லோரும் எங்களுடன் சேர்ந்து எங்களுக்கு ரொம்ப சப்போர்ட் ஊக்குவித்து எங்களுடன் துணை நின்று பணியாற்றுகின்றார்கள். அவங்க அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியினை இதன் மூலம் தெரிவித்துக் கொள்கின்றேன். அது மட்டும் இல்லாமல் அனைவரும் யார் இருந்தாலும் சரி, இல்லாதவர்களுக்கு கொடுப்பதே ஒரு மிக புனிதமான செயல். அன்னதானம் என்பது போதும் என்று மனமே பொன் செய்யும் மருந்து என்று சொல்லுவார்கள். நீங்கள் எதை கொடுத்தாலும் சரி, துணி கொடுத்தீங்கன்னா இல்லை நோட் புக்ஸ் கொடுத்தீங்கன்னா என்ன கொடுத்தீங்கனாலும் விற்றுருவாங்களான்னு ஒரு பயம் இருக்கும். சில டைமில் இவங்க பணம் கொடுத்தீங்கன்னா பணத்தை கையாடல் பண்ணிடுவாங்களான்னு நினைப்பாங்க. ஆனால் சாப்பாட்டில் யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. ஒருத்தன் எவ்வளோ சாப்பிட முடியுமோ அவ்வளோதான் சாப்பிட முடியும், அதுக்கு மேலே சாப்பிட முடியாது. அந்த அன்னதானம் மிக சிறந்த அது ஏன் என்று சொல்கின்றார்கள் என்றால், எல்லா வகையிலும் மிக சிறந்த தானம் என்னன்னா அன்னதானம் தான்.
என்னை பொறுத்த வரைக்கும் இந்த அன்னதானத்தில் அனைவரையும் பங்கேற்க, யாரெல்லாம் உங்களுக்கு வேண்டுமோ அவர்கள் பங்கேற்க என்னுடன் தொடர்பு கொள்ளவும், நாம் சேர்ந்து பணியாற்றுவோம். இல்லாதவர்களுக்கும் வேலை எளியவர்களுக்கும் பணியாற்றவே நாம் இருக்கின்றேன். இதுவே என்னுடைய ஆசை.